வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோலார் செல் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சோலார் செல் இந்த வேர்ட்லேயே பாருங்கள், சோலார்னா என்னது? சன்லைட். இந்த சன்லைட்லேருந்து வர அந்த லைட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனர்ஜியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ சோலார், இந்த சோலார்னுடைய மீனிங் என்னது? சன்லைட். ஸோ ஒரு சன்லைட்டை பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறோம். அதான் வந்து சோலார் செல். இதுதான் சோலார் செல்னுடைய ரியல் இமேஜ். பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் மேலே இருக்கிறத இந்த டாப் வியூ, இது பேக் வியூ பின்புறத்தில். ஸோ இது டாப் வியூவில் இருக்கிற இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து லைட் பட்டு அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சது நார்மலாக. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்ஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இதுதான் வந்து ஒரு சோலார் செல்லுக்கான டயக்ராம், ஒரிஜினல் டயக்ராம். நல்லா பாருங்கள். இதில் லேயர்ஸ் இருக்குது. இதில் வந்து லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன லேயர்ஸ்னால், ஃபஸ்ட் டாப் லேயர். ஓகேங்களா? இதுதான் டாப் லேயர். அந்த டாப் லேயரில் தான் என்ன வச்சுருப்பாங்கன்னா மெட்டலைஸ்டு ஃபிங்கர் எலக்ட்ரோடு. மெட்டலைஸ்டு ஃபிங்கர் எலக்ட்ரோட் இதில் வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த மெட்டலைஸ்டு ஃபிங்கர் எலக்ட்ரோட். ஸோ இந்த மெட்டலைஸ்டு ஃபிங்கர் எலக்ட்ரோட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, லைட் இதில் பட்டு அதில் அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? சரி, இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா என் டைப் செமிகண்டக்டர் ஒரு லேயர் இருக்குது. என் டைப்னா நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர். அதை வந்து ஒரு வேஃபர் மூலயமா, வேஃபர்னா ஒரு ஷீட் மூலயமா இருக்கும் இது. அதுக்கு கீழே பி டைப் செமிகண்டக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு பேக் கான்டாக்ட். ஓகேங்களா? ஒரு மெட்டலில் வந்து பூசி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஒரு லேயராக அடுக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டயக்ராம் இது தான். ஸோ ஒரு லேயராக வந்து அடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து லைட் வந்து படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சோலார் செல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எ சோலார் செல் இஸ் எ பிஎன் ஜங்ஷன். ஸோ பி டைப் என் டைப் செமிகண்டக்டர் உள்ள ஒரு ஜங்ஷன். இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு இஎம்எஃப் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இஎம்எஃப்னது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எப்படி? when solar radiation falls on the PN junction. ஸோ இதுதான் PN. இந்த PN ஜங்ஷனில் சோலார் லைட் பட்டு நம்மளுக்கு இஎம்எஃப் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, எலக்ட்ரிசிட்டி. செகண்ட் பாயிண்ட், இதில் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது? ஃபோட்டோ வால்டாயிக் எஃபெக்ட். ஃபோட்டோனா லைட், வால்டாயிக் எஃபெக்ட்னா ஒரு சன்லைட், ஏதாவது ஒரு லைட், சன்லைட்னு இல்லை, ஃபோட்டோனா லைட், ஏதாவது ஒரு லைட்டை எடுத்து அது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோ வால்டாயிக் எஃபெக்ட். ஸோ அந்த பிரின்சிபல் தான் இந்த சோலார் செல்லில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எ பிஎஸ்ஐ வேஃபர். அது என்ன சார் பிஎஸ்ஐ வேஃபர்னா? பி டைப் சிலிகான். இந்த பி டைப் இருக்குங்களே, அந்த பி டைப்பு ஒரு செமிகண்டக்டர். அதில் நம்ம எடுத்துக்கிற செமிகண்டக்டர் வந்து சிலிகான் செமிகண்டக்டர். வேஃபர்னா வந்து ஒரு ஷீட்டு போல் இருக்கும். ஒரு பேப்பர் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஷீட், அதான் வேஃபர். ஆஃப் அபவுட் 300 மைக்ரோமீட்டர். அதோட திக்னஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோன்னா 0.03 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நான் இந்த சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். மைக்ரோனா 10⁻⁻6 மீட்டரு. இதை நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 0.03 சென்டிமீட்டருக்கு நம்ம அந்த சிலிகான் வேஃபர் எடுத்துக்கணும். பி டைப்பில் இஸ் டேக்கன் ஓவர் விச் இஸ் அ தின் லேயர். அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.3 மைக்ரோமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு தின்னாக எடுத்துக்கணும். ஆஃப் என் சிலிகான். புரியுதுங்களா? பி டைப் சிலிகான் வேஃபர், அதனுடைய வேல்யூ வந்து என்னது? 300 மியூஎம், அதாவது 300 மைக்ரோமீட்டர், அதாவது 0.03 சென்டிமீட்டர்.
is taken over which a thin layer 0.3 micrometer of N-type silicon semiconductor. So இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ கொடுத்துறாங்க. P டைப்க்கு வந்து 300 மைக்ரோமீட்டர், N டைப்க்கு 0.3 மைக்ரோமீட்டர். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த P டைப்பு அதிகமாக இருக்குது வேல்யூஸு, N டைப்க்கு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இந்த N டைப் எப்படி க்ரோன் ஆகும்னா, எப்படி வந்து இது வளரும்னா, ஒன் சைட் பை டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா. இப்போ இந்த P வந்து பெருசாக இருக்குது, N வந்து சின்னதாக இருக்குது. அப்போது இந்த P வந்து N எப்படி க்ரோத் பண்ணுன்னா, இந்த Pயிலிருந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதில் மூவ் ஆகும். ஸோ கொடுக்கும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கே கொடுத்து அந்த எண்ணெய் வளர்த்து விடும். அதான் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஸோ P டைப் சிலிகான் வேஃபருக்கு 300 மைக்ரோமீட்டர் இருக்குது. அப்புறமா N டைப்க்கு வந்து 0.3 மைக்ரோமீட்டர் தான் இருக்குது. இந்த N டைப் சின்னதாக இருக்குது. அது எப்படி வளரும்னா, டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா வளரும். டிஃப்யூஷன் என்னது, இந்த P டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் N டைப்புக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட், fourth point, the other side of p-type silicon is coated with metal back contact. இந்த p-type கீழே இருக்கு பாருங்க, இந்த லேயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டல் மூலமா ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு மெட்டல். ஓகேங்களா, அதுதான் பேக் கான்டாக்ட்னு சொல்கிறோம். அதுதான் fourth point. fifth point, on the top of NSI layer. So N-type silicon semiconductor லேயருக்கு மேல் பொறுத்தில், அப்போ Nக்கு மேலே இது தானே. ஸோ இந்த Nக்கு மேலே a metal finger electrode is deposited. இது வரைக்கும் பாருங்கள், மெட்டல் ஃபிங்கர் எலக்ட்ரோட். ஸோ இந்த ஃபிங்கர் மெட்டல் எலக்ட்ரோடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த N டைப்புக்கு மேலே வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேர் மெட்டாலிக் கிரிட். ஓகேங்களா, நிறைய கம்பி போல் இருக்கும், மெட்டல் கம்பி இருக்குது இல்லையா, அந்த மெட்டல் கம்பியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கிரிட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் பாயிண்ட், திஸ் ஆக்ட் ஆஸ் அ ஃப்ரண்ட் கான்டாக்ட். அப்போது இந்த மெட்டாலிக் கிரிட் தான் வந்து ஃப்ரண்ட் கான்டாக்ட், கீழே பீக்கு கீழே இருக்கிறது வந்து பேக் கான்டாக்ட். The metallic grid occupies only a very small fraction of the cell area. ஸோ ரொம்ப சின்ன ஏரியாவை தான் அது ஆக்குப்பை பண்ணுது அந்த மெட்டாலிக் கிரிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 8th பாயிண்ட். எப்படி வந்து இந்த ஃபோட்டான்ஸ், இந்த லைட் வந்து இந்த டாப் லேயரில் பட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி கொடுக்குது. அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா EH பேர்ஸ் உருவாகும். ஈனா எலக்ட்ரான், ஈனா எலக்ட்ரான், ஹெச்னா ஹோல்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஹோல்ஸ் வந்து உருவாகும். எதனால் உருவாகுது? லைட்னால. இந்த லைட்டுக்குன்னு ஒரு கண்டிஷன், HV இஸ் கிரேட்டர் தென் EG. HVனா நம்ம எடுத்துக்கிற லைட், அப்புறமா EGனா எனர்ஜி கேப். ஸோ ஒரு லைட்டு வந்து அதிகமாக இருக்கணும், அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். எதை விட? அந்த எனர்ஜி கேப்பை விட. எனர்ஜி கேப்னு என்னது? ஒரு வேலன்ஸ் பேண்ட், VB வேலன்ஸ் பேண்ட், அப்புறம் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ ஒரு வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில் இருக்க அந்த கேப் தான் எனர்ஜி கேப். ஸோ இந்த கேப் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் நம்ம எடுத்துக்கிற லைட்டை விட. ஸோ க்ளோஸ் டு த ஜங்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர்ஸ் எல்லாம் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்டெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பின்னால் படிப்போம். நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸ். செப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் ஹோல்ஸ் உருவாயிடும், அப்புறமா அதை செப்பரேட் பண்ணணும். எதனால் அந்த எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ்லாம் செப்பரேட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஆஃப் த டெப்ளீஷன் ரீஜன். ஸோ டெப்ளீஷன் ரீஜனில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் பிரியுது. இங்கே பாருங்கள், N டைப் P டைப். இப்போ ஒரு N டைப் இருக்குது, P டைப் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த
ரீஜியன் தான் வந்து டெப்ளீஷன் ரீஜியன். இந்த ரீஜன் தான் நம்ம டெப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது, எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் பிரிஞ்சு போயிடுது. எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்வெப்ட் டு என் சைடு. அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என் சைடில் இருக்கும். ஓகேங்களா. ஹோல்ஸ் எல்லாமே பி சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் இந்த டயக்ராமுக்கு உங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். என் மேலே கீழே பி. ஸோ என் சைடில் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும், பி டைப்பில் ஹோல்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகிட்ருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து செப்பரேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர்ஸ்லாம் உருவாகும். செகண்ட் ஸ்டெப்பு எலக்ட்ரான் ஹோல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும், எண்ணுக்கு போயிடும். அப்புறமா பியில் வந்து ஹோல்ஸ் போயிடும். இது எதனால் போகுது, இந்த சென்டரில் இருக்கிற இந்த டெப்ளீஷன் ரீஜனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மூவ் ஆகிட்டு போகுது. நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட், எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த என் சைடு. இப்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என் சைடில் ரீச் ஆகுது, ஆர் கலெக்டட் பை த ஃப்ரண்ட் கான்டாக்ட். ஸோ இந்த என் டைப்பில் தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வர்றதுனால நிறைய எலக்ட்ரான்ஸ் இந்த என் டைப்பில் வரும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் யார் கலெக்ட் பண்ணிக்கிறா, த எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த என் சைடு ஆர் கலெக்டட் பை த ஃப்ரண்ட் கான்டாக்ட். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் யார் வாங்கிக்கிறா, ஃப்ரண்ட் கான்டாக்ட் வாங்கிக்குது. ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹோல்ஸ் ரீச்சிங் த பி சைடு. இதை யார் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறா, பேக் கான்டாக்ட். பி டைப்பில் என்ன இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது. பி டைப்பில் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் யார் வாங்கிக்கிறா, பேக் கான்டாக்ட், அந்த மெட்டல் வாங்கிக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த எயித்து ஸ்டெப், இந்த எயித்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது, அப்புறமா அது செப்பரேட் ஆகுது, அது அப்புறமா எங்கே போய் ரீச் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் கான்டாக்ட் மேலே போய் ரீச் ஆகுது, ஹோல்ஸ் எல்லாம் கீழே போய் ரீச் ஆகுது பேக் கான்டாக்டில். ஸோ இதான் எயித்து பாயிண்ட். நெக்ஸ்ட் நைன்த் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான்ஸ் எதை நோக்கி போதோ, எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த என் சைடு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைடை போகிறதுனால, எலக்ட்ரான்ஸ் என் சைடு போகிறதுனால நெகட்டிவாக ஃபார்ம் ஆகிடுது. பி சைடு என்னவாக ஆயிடுது, பாசிட்டிவ் ஆகிடுது. ஏன் பி சைடு பாசிட்டிவ் ஆகுது, ஏன்னா ஹோல்ஸ்லாம் கிளம்பி போகுது பி டைப்பில் இருந்து. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எது பாசிட்டிவ், இப்போது பி சைடு வந்து பாசிட்டிவ், என் சைடு வந்து நெகட்டிவ். அப்போது இந்த என் சைடு ஏன் நெகட்டிவ் ஆகுது, ஏன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்போது டாப் லேயருக்கு போகுது. அப்போது என் டைப் வந்து நெகட்டிவ் ஆகுது, பி டைக்கிற ஹோல்ஸ் எல்லாம் பேக் கான்டாக்டுக்கு போகுது, இது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் கிடச்சிருது. இவ்வளோ தான் எயித்து பாயிண்ட், நைன்த் பாயிண்ட். நெக்ஸ்ட், when an external load is connected to photocurrent, when an external load is connected, a photocurrent IL flows through the load. இப்போ டயக்ராம் பாருங்க, இதான் PN ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா. இந்த PN ஜங்ஷன் டயோடில் இப்போது நம்ம ஒரு ஃபோட்டோ கரண்ட் IL வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதில், லோடில். இதுதான் வந்து லோடு ரெசிஸ்டார். இதுதானே அது லோடு ரெசிஸ்டார். இந்த லோடு ரெசிஸ்டாரில் இங்கேருந்து ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் என்ன கரண்ட்டு, IL கரண்ட். IL என்னது, ஃபோட்டோ கரண்ட். ஓகேங்களா. இந்த லைட்டு வந்து, இந்த லைட் இருக்குங்களே, இந்த லைட் வந்து இதில் பட்டு இதில் என்ன நம்மளுக்கு உருவாகுது, ஒரு கரண்ட் உருவாகுது. அந்த கரண்ட் எங்கே போகுது, லோட் ரெசிஸ்டாருக்கு போகுது. அதுதான் 10th பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட், த சோலார் செல் டஸ் நாட் நீட் கரண்ட் ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ஒரு சோலார் செல் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு கரண்ட்டு தேவையில்லை. ஆனால் அந்த சோலார் செல் என்ன பண்ணும், நம்மளுக்கு கரண்ட்டை கொடுக்குது. அதான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். அப்போது ஒரு சூரிய வெளிச்சம், சன்லைட் இந்த சோலார் செல் மேலே பட்டு, ஓகேங்களா, பட்டு நம்மளுக்கு ஒரு கரண்ட்டை கொடுக்குது, லோடு கரண்ட்.
இதுதான் லோட் ரெசிஸ்டர். இந்த லோட் ரெசிஸ்டரில் நம்மளுக்கு அந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போது நம்மளுக்கு கரண்ட்டை கொடுக்குதோ தவிர அதுக்கு கரண்ட்டு தேவையில்லை அது இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு. ஆல்சோ EMF generated by the cell. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் உருவாகுது. அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ கரண்ட் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடும். ஓகேங்களா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகுது, அது பாசிட்டிவ், கரண்ட் வந்து நெகட்டிவ். தட் இஸ் வை வி ஹாவ் கிராஃப் இன் த 4th quadrant. இங்கே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இப்போது ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்கீங்க எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், வி பொட்டென்ஷியல். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் வந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் ரீஜனில் இருக்குது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து கரண்ட், ஐஎஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து என்னது, நெகட்டிவ். அப்போது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு நெகட்டிவ். அப்போ இது என்ன குவாட்ரண்ட்டில் வரணும், 4th quadrantல வரணும். அதால் தான் டயக்ராம் வந்து 4th quadrantல இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது 4th quadrant. ஏன் வந்து சோலார் செல்லுக்கு கிராஃப் வந்து 4th quadrantல வருது, ஏன்னா பொட்டென்ஷியல் பாசிட்டிவ், கரண்ட்டு நெகட்டிவ். அப்போது இஎம்எஃப் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது ஒரு பொட்டென்ஷியல், அந்த பொட்டென்ஷியல் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, கரண்ட்டு நெகட்டிவ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கிறதுனால இது 4th quadrantல கிராஃப் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட், செமிகண்டக்டர்ஸ் வித் பேண்ட் கேப் க்ளோஸ் டு 1.5 electron volt are ideal materials for solar cell fabrication. சரி, செமிகண்டக்டர்ஸ் நிறைய இருக்குது, அதில் எனக்கு பேண்ட் கேப் 1.5 EV. பேண்ட் கேப்னா இங்கே பாருங்கள், வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட்னு இருக்குது. வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், இங்கே ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும், அதுதான் வந்து பேண்ட் கேப். இந்த பேண்ட் கேப்னுடைய வேல்யூ வந்து 1.5 EVயில் இருந்துச்சுன்னா அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு பயன்படும் சோலார் செல் ஃபேப்ரிகேஷன். ஸோ எல்லா செமிகண்டக்டர்ஸுமே எடுத்து யூஸ் பண்ண முடியாது, இந்த ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். 1.5 electron volt அந்த கேப் இருக்கிற ரேஞ்ச் உள்ள செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் இந்த சோலார் செல்லுக்கு. அதான் 11th பாயிண்ட். நெக்ஸ்ட் 12th பாயிண்ட், சோலார் செல்ஸ் ஆர் மேட் வித் செமிகண்டக்டர்ஸ். அப்படி என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த 1.5 electron volt கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், சிலிகான், ஜிஏனா கேலியம், ஏஎஸ்னா ஆர்சினைடு, கேலியம் ஆர்சினைடு, சிடினா கேட்மியம், டீனா டெலூரியம், இதை சேர்த்து சொல்லும் போது கேட்மியம் டெலூரைட், காப்பர், இந்தியம் செலினைடு. ஸோ இந்த மாதிரி 4 வகையான செமிகண்டக்டர்ஸ் இருக்குது. அதோட வேல்யூஸ் பாருங்கள், 1.5க்கு குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1.5க்கு குறைச்சலாக அது கிட்ட அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சோலார் செல்லுக்கு பயன்படுத்தலாம். ஸோ சோலார் செல்லுக்கு பயன்படுத்துகிற செமிகண்டக்டர்ஸ்லாம் யார், சிலிகான், கேலியம் ஆர்சினைட், கேட்மியம் டெலூரைட், காப்பர், இந்தியம் செலினைடு. ஸோ சிலிகானுக்கு எனர்ஜி கேப் பாருங்கள் 1.1, ரொம்ப கம்மி. கேலியம் ஆர்சினைடுக்கு 1.43, கேட்மியம் டெலூரைடுக்கு 1.45, காப்பர், இந்தியம் செலினைடுக்கு 1.04. ஸோ எல்லாத்தையும் விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப வேல்யூ கம்மியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் சோலார் செல்லில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் 13th பாயிண்ட், த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல் ஃபார் சோலார் செல் ஃபேப்ரிகேஷன். ஒரு சோலார் செல் உருவாக்குறதுக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேண்ட் கேப் வந்து அப்ராக்சிமேட்டாக 1லேருந்து 1.8 EVக்குள்ளே இருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது இந்த 1.5ல் இருந்தாலே ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா, ஆனால் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 1லேருந்து 1.8க்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஐ ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன் அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ இல்லை, அப்ராக்சிமேட்டாக 10⁴
per சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்கணும். என்னது ஹை ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன், அந்த அளவுக்கு வந்து லைட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல். அப்போ இந்த சோலார் செல் உருவாக்குறதுக்கு இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். செலவை பார்த்துக்கணும், ரொம்ப காஸ்ட்டாக. ஓகேங்களா, காஸ்ட்னு மீன்ஸ் அந்த செலவு பக்குவமாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தான். 14th பாயிண்ட், நோட் தட் சன்லைட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரெக்வயர்டு ஃபார் எ சோலார் செல். எப்பயுமே சூரிய வெளிச்சம் தான் வேணுமா சோலார் செல்லுக்கு அப்படின்னு இல்லை. எனி லைட் வித் ஃபோட்டான் எனர்ஜிஸ் greater than the band gap will do. ஸோ எந்த லைட்டுக்கெலாம் வந்து ஃபோட்டான் எனர்ஜி, இந்த ஹெச்வி இருக்குங்களா, இந்த ஃபோட்டான் எனர்ஜி பேண்ட் கேப்பை விட அதிகமாக இருக்கோ அந்த லைட் எல்லாமே ஒரு சோலார் செல்லாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சன்லைட்டு தான் வந்து ஒரு சோலார் செல்லுக்கு பயன்படுத்தணும்னா கிடையாது. ஸோ எந்த லைட்டுக்கெலாம் வந்து இந்த ஃபோட்டான் எனர்ஜி அதிகமாக இருக்குது, எனர்ஜி பேண்ட் கேப்பை விட, ஈஜினா சொல்லிட்டேன் ஏற்கனவே, என்னது வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப் தான் வந்து எனர்ஜி பேண்டு கேப். ஸோ இந்த கேப் கம்மியாக இருக்கணும் ஃபோட்டான் எனர்ஜியை விட. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டு கூட நம்ம ஒரு சோலார் செல்லுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 15th பாயிண்ட், இந்த சோலார் செல்ஸ்லாம் எங்கே பயன்படுது? டு பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன் சேட்டலைட். சேட்டலைட்டில் ரொம்ப அதிகமாக பயன்படுது இந்த சோலார் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ், ஆல்சோ எ பவர் சப்ளை டு சம் கேல்குலேட்டர்ஸ். இப்போ இருக்கிற நம்ம கேல்குலேட்டர்ஸ் கூட சூரிய வெளிச்சத்தில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பயன்படுது. ஸோ இவ்வளவு தான் சோலார் செல்லுக்கான விஷயங்கள். சோலார் செல்னா என்ன, சோலார் செல்லோட டயக்ராம், அந்த டயக்ராமில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான கண்டிஷன்ஸ், அதுக்கான கிராஃப், அதற்கான யூசஸ். ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.